ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலில் நான் 18+ அப்படின்னு போட்டிருப்பேன். ஆமாம், இந்த வீடியோ முக்கியமாக 18+ ஆனவங்களுக்கான விஷயம் தான். அந்த 18+ நாளைக்கு ஓட்டு போட வேண்டிய நாள். நான் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, மிருகமாக இருந்த நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைஸ் ஆக ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளை லீட் பண்ணுறதுக்கும் நம்மளை சரியான வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கும் ஒரு தலைவர் தேவைப்பட்டாங்க. பார்த்தோன்னா நம்மளை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நமக்கான உரிமையும் சுதந்திரத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தோன்னா நமக்கு குடியுரிமை கிடைச்சிது. அந்த குடிமுறையோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் மக்களாட்சி அப்படின்றதுக்கான டெஃபனிஷனை ரொம்பவே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி எழுதணும். ஆனால் அதை நான் அப்போ மனப்பாடம் பண்ணும்பொழுதும் அதை நான் படிக்க எனக்கு அதோட பொருள் விளங்கிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களில் ஒருவரை மக்களே தேர்ந்தெடுத்து தலைவராக்குவது மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்கு யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தவங்களை பார்த்திங்கன்னா அதிகாரத்தை கொடுத்து, ஆனால் அந்த அதிகாரம் நமக்கானதாக இருக்கணுமே தவிர வேறு எதுக்கானதாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளில் ஒரு பிரதிநிதியாக தான் நம்ம உருவாக்குறோம். ஆனால் இப்போ அந்த மெத்தட் அப்படியே இருக்கானா தெரியல. சட்டப்படி ஏட்டுப்படி அது அப்படி சரிதான், அரசியலமைப்பும் குடியுரிமையும் சரியாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் நாம் என்ன ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் பட மச் கரப்டடாக ஆகிரும். இது நமக்கான தலைவர்கள் மட்டும் இல்லை, நம்மளும் கரப்டடாக இருக்கிறதுனால நம்மளிருந்து ஒருத்தன் வரவங்களும் கரப்டடாக தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்காக ஓட்டே போடாமல் இருக்கலாமான்னா அதுவும் சரியான வழியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னமும் ஒரு சில மக்கள், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி, அவங்க கொஞ்சம் புத்துணர்வோட நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் பெரிய கட்சிகளோ இல்லை பெரிய தலைவர்கள் மேலேயோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உங்கள் தொகுதியில் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அந்த நிற்கிறதுல யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆட்களாக தேர்ந்தெடுத்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு உங்களோட ஓட்டை பதிவிடுங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இன்னமும் ஒரு சில மக்கள் நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மக்கள் தான் நம்மளை சுற்றியும் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நமக்காகவும் குரல் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய தலைவர்களுக்கு நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ உங்களுக்கு பெரிய தலைவர்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் அவங்கள நம்பி ஓட்டு போடுங்க. அப்படி யாருக்குமே போட விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் தொகுதியில் சுயேட்சையாக நிற்கிற, உங்களுக்காக எப்போவாவது நின்று இருக்கிற அந்த மாதிரி மக்களுக்கு ஓட்டு போடுங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக கடமையாற்றுவோம்.